இன்றைய முக்கிய செய்தி ஜனவரி 4 2026. 1. உலகளாவிய வளர்ச்சி குறைந்து பணவீக்கம் அதிகரித்தாலும் இந்தியா வலுவான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை 8.2 விழுக்காடு தக்க வைத்துக் கொள்கிறது. தாக்கம் உலக பொருளாதார உந்துதலுக்கான முக்கிய இயக்கியாக இந்தியாவின் பங்கை வலுப்படுத்துகிறது. 2. மூலோபாய ஒத்துழைப்பு வரலாறு இருந்தபோதிலும் இந்திய ஏற்றுமதிகள் குறிப்பாக ரஷ்ய எண்ணெய் இறக்குமதிகள் மீதான அதிக அமெரிக்க வரிகள் 2025 முதல் 26 வரை உறவுகளை சீர்குலைத்துள்ளன. முக்கியத்துவம் வர்த்தகம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் புவிசார் அரசியல் கூட்டணிகளை மறுவடிவமைக்க முடியும். 3. இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய ஆன்லைன் மக்கள் தொகையை கொண்டுள்ளது 806 மில்லியன் பயனர்கள். இது ஏன் முக்கியமானது? மின்வணிகம் டிஜிட்டல் சேவைகள் மற்றும் புதுமைகளுக்கான மிகப்பெரிய சந்தை. 4. நியூயார்க் நகரம் பொது ஈடுபாட்டு அலுவலகத்தை தொடங்குகிறது. நிர்வாகத்தில் குடிமக்கள் பங்களிப்பை மேம்படுத்த மேயர் வெகுஜன ஈடுபாட்டு அலுவலகத்தை நிறுவுகிறார். இது ஏன் குறிப்பிடத்தக்கது? முக்கிய நகரங்களில் குடிமை ஈடுபாட்டில் வளர்ந்து வரும் கவனத்தை பிரதிபலிக்கிறது. 5. சந்தைகள் உலகளாவிய நிதி மற்றும் தொழில்நுட்ப முதலீடுகள். மெட்டா செம்கார்ப் மற்றும் கேபிடாலேண்ட் உள்ளிட்ட பங்குச் சந்தைகள் முக்கிய நகர்வுகளை காட்டுகின்றன. ஒப்பந்தங்கள் மற்றும் AI துறை மாற்றங்கள் காரணமாக. தாக்கம் தொழில்நுட்ப கையகப்படுத்துதல்கள் மற்றும் துறை பந்தயங்கள் சந்தைகளை தொடர்ந்து வடிவமைக்கின்றன. 6. உலகளவில் உலக தியான தினம் அனுசரிக்கப்படுகிறது. மன ஆரோக்கியம் மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வால் அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு. 7. பாதுகாப்பு ஏற்றுமதியில் இந்தியாவின் வலுவான நிலை. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியில் வளர்ச்சி காரணமாக இந்தியா இப்போது முதல் 25 உலகளாவிய ஆயுத ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாகும். 8. 2026 வடிவமைக்கும் தொழில்நுட்ப போக்குகள். AI விரிவாக்கம் தன்னாட்சி வாகனங்கள் தரவு மையங்கள் உலகளவில் பரவுதல் அடுத்த தொழில்நுட்ப எல்லையை வரையறுக்கிறது. 9. இந்தியாவில் AI முதலீடு மற்றும் மைக்ரோசாப்ட் இந்திய தரவு மையங்களில் $17.50 பில்லியன் முதலீடு செய்கிறது. கிளவுட் மற்றும் AI உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துகிறது. தனித்தனியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 10. நடந்து வரும் இந்தியா ரஷ்யா எரிசக்தி உறவுகள். உலகளாவிய தடைகள் இயக்கவியலுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்ய எண்ணெய் மற்றும் முக்கிய எரிசக்தி பங்காளியின் பெரிய இறக்குமதியாளராக உள்ளது. 11. இஸ்ரோ மற்றும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுதள தொழில்நுட்பம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுதள